சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து. ஆண்டவர் பேசுகிற அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர், தேவன் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்க, ஒருவரை தான் குறிக்கிறது. நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க, நான் உனக்கு போதித்து. ஒவ்வொருவரையும் வாசிக்கும் போது எனக்கு போதிக்கிறாரு, விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் போதிக்கிறாரு, வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருத்தரையும், ஆர்வமாய் கவனிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறது சொல்லி அர்த்தம். அவர் பேசுகிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பேசுகிறார் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து என்று சொல்லி. இதை எழுதுகிற தாவீது அல்ல, தாவீதின் மூலமாய் பேசினவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. போதகர், பழைய ஏற்பாட்டிலே அவர் போதகர். நமக்கு அடுத்து பாருங்க, கர்த்தரே போதகர் என்று சொல்லி ஏசாயா 54:13 வாசிக்கிறோம். ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எருசலேமை பார்த்து, யூதாவை பார்த்து, இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து, இந்த உலகத்தில் விசுவாசிக்கிறவர்களை பார்த்து, சபையை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்மை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை அல்லவா இது? விசுவாசிக்கிறவனை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப பழைய ஏற்பாடு புத்தகத்திலையும் போதகர் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அது கர்த்தரை குறிக்கிற வார்த்தை, தெய்வத்தை குறிக்கிற, ஒன்றான மெய்தேவனை குறிக்கிறதான வார்த்தையாய் அது காணப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல், சோர்ஸ். அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா உபதேசங்களுக்கும், எல்லா டாக்டரின்ஸுக்கும், எல்லா அடிப்படையான என்னுடைய விசுவாசத்துக்குமான அடித்தளம் அவர்தான், மூலைக்கல் அவர்தான் என்று சொல்லி ஒருவன் விசுவாசித்தான் என்று சொன்னார். ஒருவன் இயேசு கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லில் இருந்து வருகிற உபதேசங்களை கொண்டு வந்தால் அவனை உபதேசி என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவன் இயேசு கிறிஸ்து என்ற மூலைக்கல்லில் இருந்து உங்களுக்கு போதனைகளை கொண்டு வருவான் என்று சொன்னால் அவனை போதகர் என்று சொல்லலாம். வேணான்னு சொல்லலாம் ஆண்டவர் இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அங்கீகரிக்கப்பட்ட அப்போஸ்தலன், அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலன், என்னை போதகராக நியமித்திருக்கிறான் அவன் சொல்லவில்லையா? யோசித்து பாருங்க, ஏன் அவன் மூலைக்கல் ஆகிய கிறிஸ்து என்கிற சோர்ஸ்ல இருந்து அவன் போதனைகளை நமக்கு கொடுத்தபடினால வேதத்தில் அது காணப்படுகிறது, போதகன் என்று சொல்லலாம். ஒருவன் இயேசு கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லிலிருந்து வருகிற தீர்க்க தரிசனங்களை அறிவிப்பான் என்று சொன்னால் அவனை தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். தீர்க்கதரிசி யாரையும் சொல்லல இல்லையா? அப்படிப்பட்டவர்களை சொல்லலாம். சரி, ஆனால் இவர்களை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? மிக மிக கடினம். வேதத்தை நான் ஆராய மாட்டேன், வேதத்தை நான் படிக்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்டுப்பேன் என்று சொல்லுகிறவர்களால கண்டுபிடிக்கவே முடியாது. வேதத்தை ஆராயாமல் கண்டுபிடிக்க போவதில்லை. அப்ப போதகர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரே பழைய ஏற்பாட்டில் நம்மளை போதித்தவர், அவரே மனிதனாக இறங்கி வந்து போதித்தவர், அவரே இன்னைக்கு நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியாக இருந்து போதிக்கிறவரும் அவர்தான் என்று சொல்லி அர்த்தம். அப்ப அவரிடத்திலிருந்து வருகிறதான உபதேசங்கள் மட்டுமே அது மெய்யான உபதேசங்களும் போதனைகளும் ஆலோசனைகளும் தீர்க்க தரிசனங்களுமாய் சத்தியமாய் காணப்படுகிறதே அன்றி ஒரு மனுஷனிடத்திலிருந்து வருகிற காரியம் அல்ல. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தைகளை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். எனக்காக என் ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள், என்னுடைய ரட்சிப்புக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பேன் சொன்னால், நீங்கள் போதகர் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஏன் குறிக்கிறது சொன்னால், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார், அவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒன்றான மெய்தேவன் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் குமாரன் அல்லவா? ஏன் அப்படி சொல்லுகிறது? அந்த தேவன் ரூபத்தில் வெளிப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷனாய் வெளிப்பட்டார், தன்னுடைய சரீரத்தை நமக்காய் அடிக்க ஒப்பு கொடுப்பதற்காக. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிறவங்க பரிசுத்த பிதாவே, போதகர் என்கிறதான வார்த்தை ஆண்டவரே ஜெனரலாக பொதுவான ஒரு வார்த்தையை காணப்பட்டாலும், ரபி, நபி, தீர்க்கதரிசி, குரு, ஆண்டவர் என்கிற வார்த்தையெல்லாம் பொதுவான வார்த்தைகளாக இருந்தாலும் கூட ஆண்டவரே வேறு யாரையும் அப்படி கூப்பிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது, அந்த ஸ்தானத்தில், உம்முடைய ஸ்தானத்தில் ஆண்டவரே வேறு யாரையும் நாங்கள் வைக்க முடியாது. யாரெல்லாம் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டு மூலைக்கல்லாகி உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் போதகங்களையும் உபதேசங்களையும் ஆண்டவரை கொண்டு வருகிறார்களோ அவர்களை இனங்கொண்டு கொள்ளத்தக்கதாக நாளை கேட்கிற ஜனங்கள் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆண்ட உதவி செய்யுங்க. வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி, சொல்லுகிறதெல்லாம் கேட்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏமாந்தவர்களாய் காணப்படாதபடி, சத்துரு போடுகிறதான இடரல் என்னதென்று புரிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரங்கிறதாவே, ஒன்றான மெய்தேவனை பிரிக்காதபடி, அவர் இருவர் மூவர் என்று சொல்லாதபடிக்கு
ஒரே தேவன் என்று சொல்லிக்கொண்டு அவரானால் எங்களுக்காய் வரல அப்படின்னு சொல்லாதபடிக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்து இன்னார் என்று புரிந்து கொண்டவர்களாய், 1 தீமோத்தேயு 3:16 வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே உம்மை குறித்துதான ரகசியம், ஒன்றான மெய்தேவனாகி உம்மை குறித்த ரகசியம் இதுதான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிற காரியத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்பட தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற, வேத வசனத்தை கர்த்தாவை தேடுகிற, ஆராய்கிற, ஏற்றுக்கொள்கிறவர் ரட்சிக்கப்படத்தக்கது அவருடைய இருதயம் திறக்கப்படுவதாக. எதிராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென்.